என்ன சார், காப்பியா டீயா ஜூஸா? சார் காப்பி வேணுமா டீயா ஜூஸா என்ன வேணும் சார்? சூடாக கட்லெட் இருக்குது, பப்ஸ் இருக்குது. தம்பி, 2 டீ. அவங்க 3த்துக்கு என்ன வேணும் கேட்டுக்கப்பா. எங்கள் 2த்துக்கு நல்ல ஸ்ட்ராங்காக 2 இஞ்சி போட்ட டீ. ஓகே சார். வேறு பஜ்ஜி ஸ்நாக்ஸ் எதாவது வேணுமா சார்? இல்லைப்பா, அதெல்லாம் வேண்டாம். மேடம் காஃபி ஜூஸ் டீ கட்லெட் எல்லாம் இருக்குது. என்ன வேணும் மேடம்? மைனி உங்களுக்கு என்ன வேணும், காப்பியா டீயா ஜூஸா? எனக்கு டீ இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ சொல்லுங்கள் மைனி, போதும். வேறு கட்லெட் சம்சா பஜ்ஜி எல்லாம் இருக்கா மைனி, எதாவது வேணுமா? இல்லை மைனி அதெல்லாம் வேண்டாம், நல்ல டீ இருந்தால் போதும். ஏன்னா இது மிளகா பஜ்ஜி இருந்தால் வேணும்னு சொல்லுங்களா? சரிங்க மைனி. திவ்யா உனக்கு என்ன வேணும்? எனக்கு நல்ல ஜில்லு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் பொம்மை கிரானைட் இருந்தால் போடுங்க. ஓகே மேடம். இங்கே 2 10 டீ ஸ்ட்ராங்காக போடுங்க. சுகர் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. மிளகா பஜ்ஜி இருக்கா? ஆமாம் மேடம் இருக்குது. 2 மிளகா பஜ்ஜி. எடி உனக்கு வேணுமா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். சரி தம்பி, அப்போ 2 மிளகா பஜ்ஜி நல்லா ஸ்ட்ராங்காக 2 டீ. சரிங்க மேடம். ஆமாம் திவ்யா, நீ சந்தோஷ் கூட்டில் போன, நீ இப்போ வந்துட்ட? ஆமாம், அவள் கூட மனுஷன் போவானாம்மா, சும்மா அத்தான் அத்தான் அத்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்காம்மா. கூட போய் சிறையாக இருக்குது. அதான் நீங்களே போங்க, என்ன தலைவலிக்கு, நான் டீ குடிக்க சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ நொய் நொய் நொயின்னு வர ஐஸ்வர்யா, ஏன் தான் இப்படி வரலாமா? சந்தோஷனே மண்டை காய போகுது. இப்போ ஓடி அவனும் வரதான் போகிறான். அப்படியா? சரி சரி. அது அவளுக்கு அத்தானா ரொம்ப பாசம், சின்ன பிள்ளையிலே எல்லோரும் ஒன்றா வளர்ந்ததில்ல, அதான் கூப்பிட்டுட்டே இருப்பா. நேத்தானே வந்திருக்கா? ஆமாம் திவ்யா, நீ இப்போ தானே போன, வந்துட்டு ஐஸு சந்தோஷம் எங்கே? இல்லைத்த, எனக்கு ஒரே தலைவலி போல் இருந்ததை, வெயிலில் எனக்கு போக முடியல. அதான் நீங்கள் 2 போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு பொட்டு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி சரி. அப்போ இருமா, தலைவலிக்கு நின்றுட்டுருக்க, உட்காரு. டீ குடிக்க வேண்டியதுன்னா ஜூஸ் சொல்லியிருக்க, டீ நல்லா ஸ்ட்ராங்காக குடித்தா தலைவலி கொஞ்சம் கேட்கும்ல. இல்லை ஒரே வெயிலாக இருக்கா, அதான் ஜூஸ் சொன்னேன் தே. ஜூஸ் இந்த போட்டுட்ருக்காங்க, இப்போ கொண்டு வரேன். எலெக்ஷன் நடக்க போதில்லண்ணா, யார் ஜெயிப்பாலோ தெரியல. ஆமாம், ரொம்ப சூடாக எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் நடந்துட்டு இருக்கு. மேடம் ஜூஸ். மைனி நல்ல பெரிய பஜ்ஜியாக இருக்குது, வேணுமா உங்களுக்கு? இல்லை மைனி வேண்டாம், எனக்கு இந்த காரில் பயணம் செய்யும்போது என்ன பலகாரம்னு நான் திங்க மாட்டேன். தின்னா அவ்வளோ ஒரே வாந்தியாக இருக்கும், பார்த்துக்குங்க. அண்ணன் ஃபுல்லாக தலைவலி சாப்பில் இருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க மைனி. பீச்சுக்கிட்ட வேணால் கொஞ்சம் போய் இருப்போமா மைனி, இந்த காற்றடிக்கும்ல. போகலாம் மைனி, 2 பேரும் இந்த போயிருக்காங்கல்ல, வரட்டு வந்தோன்னே போவோம். ஏன்னா இப்போ வெயில் பார்த்தீங்களா, அதான் அவன் சொன்னது கொஞ்சம் கழிச்சு போவோன்னு. வெயில் இப்போ தாழ்ந்துடும் நம்ம ஒரு 6 மணிக்குள்ள அங்கே போய் இருக்கலாம், இருந்துட்டு பைய போகலாம் வீட்டுக்கு. மீனாட்சி, ஏதாவது வேணா வாங்கி சாப்பிடுங்க எல்லாரும். இல்லைங்க ஒன்றும் வேண்டாம், அப்புறம் வேணா அதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயில போவோம். ஐயோ, சத்யா வேற பீச்சில் இருப்பா, அம்மாலாம் காஃபி ஷாப்பில் இருக்காங்க. ஒருவேளை பீச்சு போயிடக்கூடாத, அது வேற பயமாக இருக்குது. ஐசு போ, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. அத்தா எனக்கு எதுவுமே வேண்டாம் தான். என் அப்பா எனக்கு எல்லாமே கோல்டில் வாங்கி தந்திருக்காங்க. தங்கத்திலே எனக்கிட்ட எல்லாமே இருக்குது தான். பிரேஸ்லெட், வளையல், காப்பு, நெக்லஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு எதுவும் வேணாம் தான், நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியா? அப்போ எதுக்கு ஐசு என்ன கூப்பிட்டு வந்தேன்? நம்மளும் அங்கேயே இருந்து காஃபி குடிச்சிட்டு அப்படி கிளம்பிருக்கலாமே. இல்லை தான், எனக்கு பீச்சுக்கு போனால் ஆசையாக இருக்குது, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். பீச்சுக்கு போகலாமா? ஐயோ பீச்சுக்கா? சத்யா வேற குடும்பத்தோடு இருப்பாள, இவ்வளோடி போனால் தீந்து எனக்கு ஒன்னே போட்டா. திவ்யா வசமாக இந்த லூஸை ஏண்ட தள்ளிட்டு ஓடிட்டா. ஐயோ இன்னும் என்னென்ன டார்ச்சர் கொடுக்க போகிறாளோ தெரியலையே. பீச்சுக்கா? பீச்சுக்கு எதுக்கு ஐஸ்? இப்போ வெயிலெல்லாம் இருக்கு, போகலாம், அப்புறமா போகலான்னு. இப்பவே நம்ம 2 பேரும் பீச்ல போய் காலை நினைக்கணும். பாத்தா ப்ளீஸ் தா. ஐயோ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே கடவுளே. சரி வா போலாம். அத்தானா அத்தானா. அப்பாடா, சத்யா போயிட்டான்னு நினைக்கேன். சே, சத்யாவை பார்க்க முடியலையே. இவ்வளோ தூரம் எல்லாரும் ஒன்றா கோயிலில் மீட் பண்ணி அவள்கிட்ட ஒழுங்காக பேசக்கூட முடியலையே. திவ்யாவும் பேசாம நம்ம கூட வந்திருக்கலாம். பத்தியா தலைவலின்னு போயிட்டா. நான்லாம் தண்ணியில் விளையாட வரல, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீ விளையாடிட்டு வா, நான் உட்காந்துருக்கேன். என்னத்தா வாத்தா, கடல்ல தான கால் நினைக்கலாம், வா. ஏன் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க? அப்படிலாம் இல்லை ஐசு, வா கடலில் விளையாடணும் தானே ஆசைப்பட்ட, விளையாடு. அத்தா கைய புடிடா. ஐசு சும்மா இரி,
சும்மா இரு, தண்ணி தொளிக்காத, சும்மா இரு. அத்தா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தா. உனக்கு என்ன பிடிக்குமா? அக்கா நல்ல ஜாலியா குளிச்சாச்சு பத்தியா? சூப்பரா இருந்தது அக்கா. ஆமா நீ, நானும் கடல்ல குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷ் எங்க போனாங்க? பீச்சுக்கு வருவேன்னு சொன்னாங்க, பீச்சுக்கும் வரல. எங்க போனாங்க? ஃபோன் பண்ணவும் முடியல. சரி பாப்போம், ஒருக்க போய் பார்த்துட்டு வரும். எப்பா காலெல்லாம் வலிக்கு. ஏம்மா கடல்ல குளிச்ச நாங்களே கால் வலின்னு சொல்லலை, நீ ஆனால் உட்காந்து தானே இருந்த, உனா கால் வலி இருந்துட்டு வந்தால. எம்மா என்ன பனங்கிழங்கு வாங்கிட்டாமா. இட்டி எனக்கு கால் நல்லா வலிக்கு பார்த்துக்கோ, ரூபா வேணா தாரேன், நீ போய் வாங்கிட்டு வா. இட்டி எனக்கும் வேணும், எனக்கும் பனங்கிழங்கும் வேணும், கடலை வேணும், வாங்கிட்டு வா. முடிஞ்ச ஐஸ்கிரீம் இருந்தாலும் வாங்கிட்டு வா. சரி சரி, அப்போ எல்லாத்துக்கும் நான் இருங்க, நான் போய் அங்கே ஒரு பாட்டி உண்டுல, அந்த பாட்டிகிட்ட போய் பனங்கிழங்கு வாங்கிட்டு வரேன், ஐஸ்கிரீம் இருந்தால் வாங்கிட்டு வரேன்னா. என்ன இன்னைக்கு பிள்ளை சொன்னோன்னா ஒன்றுமே சொல்லலை, இல்லாட்டா வாங்கிட்டு வரணுன்னா என்னத்தையாவது சொல்லுவேன். நல்ல பிள்ளை ஆகிட்டியோ? சரி தங்கச்சியாக போனேன், அதான் வாங்கிட்டு வரலான்னு. உனக்கு வேண்டி இல்லை, ஏழ்னி அக்கா இருக்கால அதனால. இம்மா உனக்கு என்ன வேணும்? கடலை தான் வேணுமா? கடலை இருந்தால் வாங்கிட்டு வாங்கி, அந்த அவிச்ச கடலை வச்சுருப்பாங்கல்ல, நிலக்கடலை, அவிச்ச நிலக்கடலை இருந்தால் வாங்கிட்டு வாண்ணா. ஐஸு ஐஸு சும்மா இரு, தண்ணி மேலே கூறி விடாத, சும்மா இரு. நான் இப்படிலாம் தண்ணியெல்லாம் கோரி விட மாட்டேன். கடல்ல போட்டு உன்னை முக்கி எடுத்துடும் பார்த்துக்கோ, போற நீ அழுதுட்டு தான் போவ. எனக்கு கடல்ல குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சந்தோஷ் சந்தோஷ் என்ன வேற பொண்ணு கூட நிக்காரு? சந்தோஷ் சத்யா. சந்தோஷ் இவங்க யாரு? சத்யா இது என்னோட மாமா பொண்ணு சத்யா. கடல் பார்த்தது இல்லையா, அதான் கடலுக்கு கூட்டிட்டு வந்தேன். நம்பிட்டேன் சந்தோஷ், நம்பிட்டேன். ஐயோ சத்யா, சத்யா நான் என்ன சொல்ல? ஐயோ ஐஸ் வர நிக்கல. ஐயோ இப்போ இவள்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமா, இல்லை வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுவாள? ஐயோ கடவுளை, ஏன் என்ன சோதிக்க? இல்லை ஐஸ் என் கூட படிச்ச பிள்ளை. படிச்ச பிள்ளைனா எப்படி இருக்கே, நல்லா இருக்கேன்னு கேட்கணும். அது என்ன நம்பிட்டேன்னு சொல்லி அதுவும் கோவமா சொல்லிட்டு போறா? அவளுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது ஐஸ், ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு போல இருக்கும், நம்மகிட்ட காமிச்சிட்டு போறா. சரி இருக்கட்டும், நான் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். அந்த பொண்ணுட்ட நீ ஃபோன் பேச போறியா? ஃபோன் பேசாதக்கா, நீ எல்லாம் இவ்வளவு திமிரா பேசுறா. ஒரு ஃப்ரெண்ட்ட எப்படி பேசணும் கூட தெரியல, நீ ஃபோன் பேசாத. நம்பர் இருந்தா டெலீட் பண்ணிருந்தான். ஐயோ சரி ஐஸ், சரி சரி வா போவோம். ஐயோ ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுருக்கீங்களே, விடுங்க, ரெண்டு பேரும் விடுங்க விடுங்க.